திமுகவிலிருந்து விலகும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? பதவி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பதவியை வேற ஒருத்தனுக்கு புடுங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? இந்த சிவாஜி படத்துல வாங்கோ வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ, ஆபீஸ் ரூமுக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கும் ரஜினிகாந்தும் கூப்பிடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா பவுன்சர்களை வச்சு ஒட்டுமொத்தமா அரசியல்ல இருக்கக்கூடியவர்களை ஆட்டத்தை காண வைப்பார்கள். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவிலிருந்து விலகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில ஆளுங்கட்சியுடைய எம்எல்ஏக்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவிலிருந்து விலக வேண்டிய தனிப்பட்ட ஒரு சூழலை பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறார்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே இதற்கு பல்வேறு விதமான காணொளிகளை சொல்லிட்டேன். பதவி மட்டும் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேர் நிறைய விதமான இடத்தை நோக்கிய நகர்வை நகர்த்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே போலத்தான் திமுகவிலிருந்து நிறைய விதமான ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தன்னுடைய விலகலை நோக்கிய நகர்வுகளை நிச்சயமாக எடுப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உறுதிப்பட கூற முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. திமுகவிலிருந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் விலக வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எம்எல்ஏக்கள் நிறைய பேர் மாற்றத்தை நோக்கிய நகர்வை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிச்சயமாக பல்வேறு விதமான திருப்பங்கள் ஏற்படும். அப்ப திருப்பங்கள் ஏற்படும் பொழுது திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைது படலத்திற்குள் இணையலாம் என்று கூறப்படுகிறது நண்பர்களே. அப்படி ஒருவேளை கைது படலத்தில் மட்டும் இணைந்தார்கள் என்றால் நிச்சயமாக திமுக என்னும் ஒரு கட்சியே இல்லாமல் ஆக்குவதுதான் டெல்லியுடைய ஒரு முதற்கட்ட பணியாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அனைவருமே இப்படி தொடர்ந்து மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளை எடுப்பது அது சரியாக இருக்குமா அல்லது அது சிறப்பான முறைகளை நகர்ந்து ஓடுமா என்பதையெல்லாம் நம்ம காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில திமுகவின் முதலமைச்சரும் திமுகவின் அமைச்சரவையும் கைது செய்யப்படக்கூடிய ஒரு ஸ்டண்ட்டை தான் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.